கல்லீரலுக்காக போடக்கூடிய மருந்தும் இந்த நுரையீரலுக்காக இந்த லெவாமிசிலோடு ஹைட்ரோகுளோரைடு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கிலோவுக்கு 1 ml வீதம் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். இது எத்தனாவது நாள்? 125வது நாள். ஓகேங்களா? நுரையீரல் புழுக்கான மருந்து இது. ஓகேங்களா? அதேமாதிரி மருந்து எல்லாமே கொடுக்கும்போது கடைசியில் இருக்கிற மிச்சம் மீதி புழு எல்லாமே வந்துட்டு செத்துரும். இப்போ நீங்கள் 125வது நாள் நீங்கள் கொடுக்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு குணமாகிடும். கம்ப்ளீட்டாக எந்த புழுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஆடு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமே ஆகிடும். எப்போது இந்த 125வது நாள் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மருந்து கொடுக்கும்போது அடுத்தது 125 நாள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அடுத்து ஒரு 50 நாள் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறணும், ஒரு கேப் விட்டுறணும் அந்த ஆடுகளுக்கு. 50 நாள் கேப் விட்டதுக்கப்புறம் 125 நாள் முடிஞ்சு 125லேருந்து அதுக்கடுத்து ஒரு 50 நாள் விட்டுனா எவ்வளோ ஆகுது? 175வது நாள் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு மருந்து கொடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா ட்ரைக்ளோபென்சோல் அண்டு ஐவர்மெக்டின் சஸ்பென்ஷன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ ட்ரைக்ளோபென்சன் ஐவர்மெக்டின் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது 5 கிலோவுக்கு 1 ml வீதம் கொடுக்கணும். இது ஏன் அப்படின்னா இந்த ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன்லாம் வந்துட்டு தோலுக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் மூலிமா வந்துட்டு ஒரு சில புழுக்கள்லாம் அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகும். அதனால் வந்துட்டு 175 நடுவில் ஒரு 50 நாள் கேப் விட்டுட்டு இந்த ட்ரைக்ளோபென்சோலும் ஐவர்மெக்ஷன் சஸ்பென்ஷனும் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது 175வது நாள் நான் என்ன கணக்குனா 6 மாதம் கணக்கு. ஓகேங்களா? 6 மாதம் ஆகிட்ருக்கும். இப்போ 6 மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு எல்லா குடற்புழு நீக்கமே உங்களுக்கு வந்துட்டு பண்ணி முடிஞ்சிருக்கும்.